கெட்டி மேளங்கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். இப்போ கேடி மேடம் சீரிஸ் கொடுத்துருக்கேன் டியர்ஸ். ஆமாம், ஓகே. கேடி மேடம் சீரிஸ் பார்த்துட்டு வந்துடுவோமா? ஓகே டியர்ஸ், இன்னைக்கான எபிசோட பார்த்துருவோம். ஸ்டோரிக்குள்ளே போயிடுவோமா? வாங்க. மனசை வைத்தாள், சுட்டு விழி பார்வையில் சுகம் வைத்தாள். நான் காதலின் கடலில் விழுந்து விட்டேன், நீ கரம் ஒன்று கொடுத்தாய் எழுந்து விட்டேன். பாரதி பாரு, உன் சொல்ல குட்டி. ஓய், என்னடி பண்றான்? அது வந்துடா மாமா. அது பாரதி, நீ காமெடி பண்ணலையே. பாரு, நீ இந்த மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதா? வெக்கமா? வெக்கனா எப்படி இருக்கணும் உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெக்கப்படுறேன். நீ என்ன வெக்காம எப்படி இருக்கான் கேட்டா? இப்ப நான் பட்டது பேர் வெக்கம் இல்லையா? ஓ, இப்போ ஒண்ணு பண்ணி அதுக்கு பேர் தான் வெக்கமா? என்ன இப்படி சொல்லிட்டா? நான் கூகுள்ல தான் போய் சர்ச் பண்ணேன், எப்படி வெக்கப்படுவதுன்னு. அதெல்லாம் பார்த்து சர்ச் பண்ணி வந்து இங்க வொர்க் அவுட் பண்ண. இதுக்கு பேர் தான் வெக்கமான்னு கேட்டுட்டா? அப்ப இதுக்கு பேர் வெக்கம் இல்லையா? சொல்ல குட்டி, நமக்கு வராததெல்லாம் நம்ம ட்ரை பண்ண கூடாதுமா? அப்படியே சொல்ல குட்டி. இரு, மாமா வரேன். அப்படியே சொல்ல குட்டி, நமக்கு ஒரு விஷயம் வரும்னா தான் நம்ம அதை ட்ரை பண்ணணும், சரியா? நமக்கு இது வராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அது பக்கமே போகக்கூடாது. அந்த மாதிரி போட்டு குட்டிக்கு வெக்கலாம் பட தெரியாது. அதனால நீங்க என்ன பண்ணணும், அந்த ரூட் பக்கமே போகக்கூடாது, புரியுதா? அப்படி வராதுன்னு பட்டுன்னு சொல்லிட்டா என் சொல்ல குட்டி மனசு கஷ்டப்படும்ல. அதனாலதான் இப்படி சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்கேன். இதுலயே உனக்கு புரியலடி சொல்ல குட்டி. உனக்காக போய் வெக்கப்படலான்னு கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா வொர்க் அவுட் பண்ணி இங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணா அப்படி சொல்ல வெக்கமே இல்லை நீட்டியா? போட மாமா, உனக்காக போய் ட்ரை பண்ணப்ப என்ன சொல்லணும்? மூஞ்சி போட போட மாமா. பட்டுக்குட்டி, நீங்க கோவப்பட்ட கூட ஒழுங்கும் இருக்குடி. அதுக்காக மாமா கிட்ட கோவப்படாத. ஏய், இன்னைக்கு நமக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்குடி. இப்பெல்லாம் நீ கோவப்படலாமா? மாமா பேசாதடா மாமா, நான் கோவமா இருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு வெக்கப்பட்டா கடைசியில் அது வெக்கமே இல்லை நீட்டா. உன்கிட்ட பேசாத, நீ இதெல்லாம் தனியா பேசணும். மூஞ்சி மகனே பாரு, நான் போறேன். நான் உள்ள போறேன். ஏய், இருடி, எங்கடி போறேன்? அவனை இருக்க மாட்டேன். விடுறா மாமா, நான் போறேன். விடுங்களா? விடு. ஏய், விட்டுருவா? அது சரி, ஏதோ இவ்வளவு கெஞ்சரியா நான் போன போட்டணும் சமாதானம் ஆகிறேன். ஏய், நீ போனா போட்டோம்னா சமாதானம் ஆக வேணாம். விட்டுறதுன்னா சொல்லு, விட்டுறனே விட்டுறேன். விட்டுடவா? மாமா, நீ வந்து நான் உட்காந்து பேசிட்டு இருக்க பாரு. வெக்கப்பட்டா வெக்கம் இல்லைங்க. இப்போ என்னடா சமாதானப்படுத்தணும் பார்த்தா சமாதானப்படுத்தாம விட்டுலாம் கேட்குறேன். அப்புறம் போயிடுவா? அப்படி பட்டுக்கிட்டு என் பாரதியை பற்றி எனக்கு தெரியாது. ஏய், என்ன என் மேலே கோவமா? இல்லை, கோவம் அந்த மாதிரி நடிக்கிறியா? கோவம்னு சொல்லிட முடியாது, இருந்தாலும் நீ அப்படி சொல்லிட்டானா அதான் எனக்கு கொஞ்சம் கோவம். அப்படி சொல்ல குட்டி, உன்கிட்ட யாராவது ஒருத்தர் உண்மையை சொல்லணும்ல. நமக்கு இது வராதுன்னு யார் மூலியமா தான் சொல்ல வைப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் உண்மையை சொல்லிட்டேன். மறுபடியும் கோச்சிட்டு போயிடாதான். சும்மா சொன்னேன். என் பாரதி வெக்கப்பட முடியும் அழகு. அப்போ வெக்கப்பட்டா கொல்ல அழகு வந்துடும்ல. அதனால நீ வெக்கப்படாதன்னு சொன்னேன். சொல்ல குட்டிக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் சொல்லலாம். சொல்ல இந்த மேடம் என்ன பண்ணிருப்பீங்க? குட்டி, என் சொல்ல குட்டி நேச்சுரலான அழகுல இருக்கும். ஆர்டிஃபிஷியல் அழகு வேணாம். அப்படி இதுதான் அழகா இருக்கும். நீ இப்படியே இரு. இந்த பேச்சு திறமை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ. இல்லைன்னா இல்லைனா
நான் விழுறேன். இந்த பேச்சு திறமையால தான் விழுந்ததே. ஏய் என் பேச்சு திறமையா விழுந்தான். ஆமாண்டா மாமா, உனக்கு என்ன பிடிக்கலனாலும் எனக்கு அப்பப்ப அட்வைஸ் பண்ணாலா, இப்படி இரு பாரதி, இப்படி இருந்துக்க பாரதி, அப்படி இருந்துக்க பாரதினோ. அது மட்டுமா என்னை எம்பூட்டுக்கு வரைங்க பார்த்துக்கிட்டேன். இதுதான் இந்த கருப்பு மாமா மேல விழுந்தது. போதும்டி, ரொம்ப ஓட்டாத. சரி அது விடு. ஆமா நீங்களும் பேசி வச்சுதான் இப்படி ஒரு வேலை பண்ணீங்க. ஆமாண்டி, நேற்று நைட்டே மாமா என்ன கூப்பிட்டேன், நம்ம கல்யாணத்தை பத்தி பேசிட்டாரு. இப்பவே வச்சிடலாமா இல்ல இன்னும் ஒரு வருஷம் போட்டுமான்னு கேட்டாரு. அதுக்கு நீ என்ன மாமா சொன்ன? ஓய் நான் என்ன சொல்லுவேன் மாமா, ஒரு வருஷம் அவ்வளோ லாங் கேப் வேணுமா, ஒரு வாரத்துல கல்யாணம் வைக்க முடியாதா அப்படின்னு கேட்டேன். அது பாவி மாமா, அண்ணன் கிட்ட கேட்டியா? அப்புறம் என்னடி, இவங்களும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நம்ம கிட்ட பூஜாண்டி காட்டுறாங்களே தவிர பண்ணி வைக்க மாட்டாங்களா. அதான் அவர்தாகட்டும்னு மாமா கிட்டே ஸ்ட்ரைட்டா பேசிட்டேன். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, மாமா என் மனச அப்படி புரிஞ்சுக்கிட்டாருடி. கல்யாணம்னு சொன்னதுதான் பாத்தியா, அம்மாவையும் அப்பாவையும் வர வச்சு டேட்டையே குறிச்சாச்சு. அப்புறம் கல்யாண தேதியெல்லாம் குறிச்சாச்சு. ஏதாவது மாமா அத கல்யாண தேதி குறிச்சாச்சுனா எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். போடா மாமா. ஏய், எங்கடி போடுறான், இங்க வாடி. சரி மாமா, என்ன பண்ற? என்ன பண்றனோ, இங்க வாடி. டேய் மாமா, என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் தனியா பேசலாம்னு வந்தோம். அத பேசியாச்சுல, இப்ப நம்ம உள்ள போகணும்ல. நமக்காக உள்ள எல்லாரும் வெயிட்டிங்ல இருப்பாங்க மாமா. நமக்காக எல்லாரும் வெயிட்டிங்களா? அதெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. எப்பயோ கூட்டத்தை கழிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிருப்பாங்க. ஏன்னா என் மாமாக்கு தெரியும் அவர் மச்சான் எப்படின்னு. அதனால மாமா எப்பயோ கூட்டத்தை கழிச்சிட்டு இருப்பாருடி. நல்ல மாமா, நல்ல மச்சான். மூஞ்சி பாரு. போடா மாமா. அப்போ நம்ம யாரும் தேட மாட்டாங்களா? அதான் சொல்றேன்லடி, யாரும் தேட மாட்டாங்க. நைட் முழுக்க நம்ம இப்படியே இருந்தாலும் நம்மளை யாரும் தேட மாட்டாங்க. ஏன்னா என் செல்ல குட்டிங்க நான் பார்த்துக்கிறேன்டி. வச்சு கூட இருக்கிற வரைக்கும் யாரும் என் செல்ல குட்டியை தேட மாட்டாங்க. லவ் யூ மாமா. ஏய், என்னடி ஏர்லயே கொடுத்தா எப்படி, காத்துல கொடுக்கறத விட்டுட்டு ரியலா கொடுக்கறது? டேய் மாமா, அதுக்கு தான் சொன்னேன் கல்யாணம் ஆக போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் ஆசைகளை கட்டுப்படுத்துறாமா. ஏய், எதுக்குடி ஒரு முத்தத்துக்கும்? ஒரு மொத்தமோ இல்லை மொத்தமோ எது வந்தாலும் கல்யாணம் இருக்க வெயிட் பண்ண காத்திருந்து கிடைச்சா அது எல்லாத்த விட சிறப்பா இருக்கும்ல. அடியே லவ் யூ டி. சத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும், சத்தமிட்டா ஒன்னிலமை என்ன இரவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டில் குடி வைக்கலாமா, நான் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாடே தகுமா. அடி ஒவ்வொரு பொழுதும் இந்த மனுஷன் என்ன நினைச்சு சொல்லிட்டு போன வர வச்சுட்டாரு. என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. பூஜாக்கு என்னாச்சு? பூஜாக்கு எதுவும் இருக்கக்கூடாது. கடவுளே, என் மருமகளுக்கும் எங்க வீட்டு வாரிசுக்கும் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லபடியா இருக்கணும், நல்லபடியா வீடு வந்து சேரணும். நீங்க தான் பாரு புரியணும். கடவுளே, இந்த விஷயத்த நான் எப்படி அஜய் கிட்ட சொல்லுவேன்? இவர் வேற என்னை விட்டு அஜய் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் எப்படி அஜய் கிட்ட சொல்ல போறேன்னு தெரியல. அவன் என்ன கோவப்பட போறான்னு தெரியல. அவரை பாத்துக்க நான் அத்தனை தடவை சொல்லிட்டு போனோம். நான் பத்திரமா தானே பாத்துக்கிட்டேன். நான் அப்படி போயிட்டு வரதுக்குள்ள நீ என்னென்னமோ நடந்துருச்சேன். இப்ப இவன்கிட்ட நான் என்னென்ன சொல்ல போறேன்? ஆனா வேற வேலை இல்லையே, சொல்லிதானே ஆகணும். இப்படி நம்ம யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. முதல்ல நம்ம அஜய்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். நம்ம யோசிக்க அந்த நேரம் மட்டும் போயிட்டே இருக்கு. நம்ம முதல்ல போய் பூஜா பார்க்கணும். இவன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும். ஆமா, அஜய்க்கு ஃபோன் பண்ணுவோம். என்ன பண்றாங்க? இவ்வளவு நேரம் ரிங் போயிட்டே இருக்கு, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். டேய் அஜய், ஃபோன் எடுடா அஜய். இந்த பூஜாக்கு என்னென்னமோ இருக்கு, இவன் வேற ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ, ஃபோனும் கட் ஆயிடுச்சா? ஹலோ அம்மா, நீங்க அப்புறம் கூப்பிடுங்க. நான் இப்போ மீட்டிங்ல இருக்கேம்மா. நீங்க வேற ஓயாம ஃபோன் அடிச்சுட்டே இருக்கீங்க. மீட்டிங் முடிச்சுட்டு அப்புறம் கூப்பிடுறேம்மா. டேய் அஜய், ஐயோ கடவுளே, நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம இவன் மட்டும் ஃபோன் கட் பண்ணிட்டானே. இத்தனை தடவை ஃபோன் பண்றாங்களே, அப்ப வீட்ல ஏதோ பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்க வேணும். ஃபோன் எடுக்கறானா பாரு. வீட்ல பொண்டாட்டி விட்டுட்டு போனவங்க மறந்துட்டானா என்ன? அஜய் ஃபோன் எடுடா. ஹலோ அம்மா, இப்போதான் நான் சொன்னேன் மீட்டிங்ல இருக்கேம்மா, அப்புறம் கூப்பிடுங்க. ஐயோ அஜய், ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுடா. ஃபோனை வச்சிடாத. அம்மா என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு இப்படி ஓயாம ஃபோன் அடிச்சிட்டு இருக்கீங்க? என்னம்மா? ஏய், அம்மா இத்தனை தடவை ஃபோன் அடிக்கிறேனே, என்ன அவர் கொஞ்சம் தான் இருக்கணும், உனக்கு யோசிக்க தோணலையாடா? அம்மா
பூஜா நல்லா தானே இருக்கோம்? பூஜா எங்கம்மா? பூஜா வீட்டில் தானே இருக்கான்? அஜய் அது வந்துடும். அம்மா பூஜாக்கு என்னம்மா? சொல்லுங்கம்மா. கேட்குறேண்ணா, பூஜாக்கு என்னமாச்சு? அது வந்து அஜய் பூஜா பூஜா மேல இருந்து ஸ்டெப்ல இறங்கும் போது படிக்கட்டுல விழுந்துட்டாரோ. விழுந்ததுல அவளுக்கு இடுப்பு வலி வந்துருச்சுனா இப்ப அவளை ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்காங்களோ. அம்மா என்னம்மா சொல்றீங்க? பூஜா படியில இருந்து விழுந்துட்டாலும் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்களா? அப்ப நீங்க எங்க போனீங்க? டேய் அஜய் அது வந்துடா பக்கத்து வீட்டுல ஒரு வேலையா கூப்பிட்டாங்கடா. என்னன்னு பார்க்கலாமேனு போனேன்டா. நான் போயிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சுனா. அம்மா நிறுத்துங்கம்மா. என்னம்மா கதை சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அவளை உங்ககிட்ட விட்டுட்டு வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தேன்? இவ பக்கத்துல இருங்க, ஒரு 3-4 மணி நேரத்துல வந்து சொல்லிட்டு வரேன். ஏம்மா கொஞ்ச நேரம் அவளை பார்த்துக்க மாட்டீங்களா? அப்படி என்னம்மா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம்? அவளை பார்த்துக்கிறது உங்களுக்கு கஷ்டம் என்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்காங்களா? நான் இருந்து பார்த்துருப்பேனா? இல்ல என் கூட அவளை கூட்டிட்டு வந்திருப்பேனா? டேய் அஜய் அம்மால வேணும்னு பண்ணலடா. ஒரு விஷயமா தான் வெளியில போனேன். ஏதோ பேசாதீங்கம்மா. எனக்கு நீங்க எந்த விளக்கமும் கொடுக்க வேணாம். அப்பா தான் அப்படி இருக்காருன்னா நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க. ஏமா கொஞ்ச நேரம் பார்த்துக்க மாட்டீங்களா? நான் உங்களுக்கு என்னமா கேட்டேன்? அவ பக்கத்துல இருந்து ஒரு 3-4 மணி நேரம் நம்ம பார்த்துக்க சொன்னேன். அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? என்னடா அஜய் என்னமா பேசிட்டு போற? அம்மா பத்தி தெரிஞ்சு நீ இப்படி பேசாமா? அம்மாக்கு இதை பார்க்கறது கஷ்டமாடா. டேய் அவ ஏன் மருமகடா? உனக்கு அவ பொண்டாட்டினா அவ எனக்கு மருமகடா. அவ வயித்துல வரது நம்ம வீட்டு வாரிசுடா. ஏன் பேர குழந்தைடா? எனக்கு பார்த்துக்கிறது கஷ்டமா இருக்குமா? அவருக்கு கஷ்டமா இருந்தா வெளியில போயிட்டுன்றீங்க. அவளை ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆமா அவளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தது யாருமா? அஜய் இப்ப நான் எது சொன்னாலும் உனக்கு மேல கோவம் தான் வரும். சரி விடு, இங்க பாரு பேசுறதுக்கு நேரம் இல்லை. அவங்க பூஜாக்கு இடுப்பலி வந்து ரொம்ப துடிச்சிட்டு இருக்காளாமா. டாக்டர்லாம் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாமா. இங்கேருந்து பூஜாவை கூட்டிட்டு போனது உங்க அப்பா தான்டா. அவர் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் சேர்த்திருக்காரு. நீ உடனே கிளம்பி வாடா. நீ வந்து என்னையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. வாடா. எந்த ஹாஸ்பிட்டல்? சரி வரேம்மா. நீங்க ரெடி ஆகுங்க. நான் வந்ததும் உடனே வாங்க. முதல்ல போய் அவளை பார்க்கணும். அவள் இப்போ எப்படி இருக்கா ஏதா இருக்கான்னு தெரியல. என்னம்மா உங்களை நம்பி தானே விட்டுட்டு வந்தேன். ஏமா இப்படி பண்ணீங்க? அஜய் அதை சொல்றல. இப்ப நான் எது சொன்னாலும் உன் கலந்து விட போறது இல்ல. உன் கோவம் நியாயமானதுதான். உன் கோவம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ என்ன திட்டிட்டு எனக்கு கோவம்லாம் கிடையாது. நீ எவ்வளவு திட்டினாலும் பரவாயில்ல, நான் வாங்கிக்கிறேன். எனக்கு இப்ப தேவை என் மருமகளும் என் பேர குழந்தையும் நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். நீ கொஞ்சம் உடனே சீக்கிரம் வாடா. வந்து என்ன கூட்டிட்டு போடா. அங்க ஏதோ நீ கையெழுத்து போட்டதான் ஆபரேஷன் பண்ணுவாங்களாமா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வாடா. வரேம்மா. நீங்க ரெடி ஆகுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். போன வைங்க. பூஜா ஏண்டி என்னடி ஆச்சு? உன்னை பத்திரமா இருந்தாலும் சொல்லிட்டு வந்தேன். எதுக்கடி நீ மேல இருந்து கீழே இறங்கணும்? கடவுளே பூஜாக்கு எதுவும் ஆயிருக்கூடாது. பூஜா உனக்கு எதுவும் ஆகாதுடி. எதுவும் ஆக விட மாட்டேன்டி. உன் அஜய் இருக்கான். உனக்கும் சரி நம்ம குழந்தைக்கும் சரி எதுவும் ஆகாது. இப்பவே வரமா. கொஞ்ச நேரத்தில் வந்துடும். பயப்படாம இருடி. உடனே வந்துடுவேன். அஜய் அஜய் எங்க இருக்க அஜய்? அஜய் சீக்கிரம் வா அஜய். அஜய் நான் போறதுக்குள்ள சீக்கிரம் வந்து அஜய். இந்த பொண்ணு எவ்வளோ துடிச்சிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றான்? மீனாட்சி சொன்னாலா இல்லையான்னு தெரியல. அப்போவே ஃபோன் பண்ணி சொல்லணும். இன்னும் ஹாஸ்பிட்டல் கால் காணும். நானே பண்ணியிருக்கேன். நான் இவ கிட்ட சொல்ல சொன்ன மத்தியும் அவதான் என் தப்பு. இன்னொரு 5 நிமிஷம் பார்ப்போம். இல்லைனா நானே ஃபோன் பண்ண வேண்டியதான். உங்களை கணேசன் 3 நம்பர் பேஷண்ட்டை பார்க்க கூப்பிட்டுருக்காரு. அவங்களுக்கு ட்ரிப்ஸ் மாத்தி வேணுமாமா. கொஞ்சம் போய் பாருங்க. அது என்னன்னு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க பாருங்க. எனக்கு இங்க வேலை இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ. சார் சொல்லுங்க சார். இங்க எனக்கு எவ்வளவு நாம கூப்பிட்டு இருக்கேன். நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சார் இட்ஸ் மை டியூட்டி. அவங்க ஒர்க் என்னன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இதுக்கு அனாவசியமா கோவப்படுறீங்கன்னு தெரியல சார். கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா. அவன் பொண்டாட்டியா இங்க சேர்த்துருக்கோம்மா. அதுதான்மா. அம்மா என் மருமக எங்கம்மா? என் மருமக பூஜா அவ இப்ப எங்கம்மா இருக்கா? மேடம் நீங்க கரெக்டா சொல்லுங்க. யாருன்னு சொன்னாதான் நான் உங்களுக்கு பேஷண்ட் எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியும். நீங்க பாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பிரெக்னன்ட் லேடி ஸ்டெப்ஸ் வந்து விழுந்துட்டாங்கன்னு இங்க கூட்டிட்டு வந்தாங்களா? அவ பேர் பூஜா. பேஷண்ட் நேம் பூஜா. ஓ அந்த பேஷண்டா? சார் இப்போ அவங்களுக்கு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க சார். இன்னும் 10 months ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டா போங்க. ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா அங்க 5th நம்பர் வார்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல தான் ஆபரேஷன் தியேட்டர் இருக்கு. அங்க போங்க, அங்கதான் இருக்காங்க. என்ன ஆபரேஷனா? நான் ஏதோ சைன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் வந்து சைன் பண்ணி ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. நீங்க என்ன ஆபரேஷன் ஏற்பாடு நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க? சார் நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும்? நான் உங்களோட ஹஸ்பண்ட். ஓ நீங்க தான் ஹஸ்பண்டா? அப்ப யார் சைன் பண்ணாங்க தெரியும்? சார் ஒரு நிமிஷம் நான் செக் பண்ணி சொல்லட்டுமா? கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க. ஒரே நிமிஷம் சார், பார்த்து உடனே சொல்லிடுறேன். மிஸ்டர் ஜெகநாதன் சைன் பண்ணிருக்கேன் சார். நீ சொன்னாரு என் மருமகளோட மாமனாருமா, என் புருஷனாமா. அப்போ ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணியாச்சுன்னா என் மருமகளுக்கு எதோ ஆகாதலாமா? மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க. அந்த பேஷண்ட் ரொம்ப பெயின்ல துடிச்சிட்டு இருந்தாங்க. குழந்தை வேற இடம் மாறிடுச்சுன்னு அப்படி இப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னாங்க. ஆனா ஹஸ்பண்ட் வர லேட் ஆகும்னா அவங்க மாமனார் தான் நான் போடுறேன்னு சொல்லி அவரே சைன் போட்டு ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. நல்ல வேலை நீங்க வந்த நேரத்துக்கு இதுக்கப்புறம் சைன் பண்ணி ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும். நல்ல வேலையா அவரே சைன் பண்ணி ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச நேரம் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க போங்க, ஆபரேஷன் தியேட்டர் பக்கத்துல தான், நீங்க போய் பாருங்க. ரொம்ப நன்றிமா.
டேய் அஜய் வாடா முதல்ல போய் பூஜாவை பாப்போம் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல சீக்கிரம் வாடா தேங்க்ஸ். ஓகே சார் நீங்க போய் பாருங்க அஜய் அஜய் சீக்கிரம் வா அஜய் எனக்கு பயமா இருக்கு அஜய் அஜய் சீக்கிரம் வா அஜய் மா ச்சே, இல்ல இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. முதல்ல அஜய்க்கு கால் பண்ணும். அஜய் அஜய் முடியல அஜய் என்னால அஜய் டாட் டேய் எப்போ வர சொன்னா எப்போ வரீங்க? என்னடா இவ்வளவு நேரம்? மீனாட்சி நான் உன்னை என்ன சொன்னேன்? அப்போ தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொன்னேன். இவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டல் வரதுக்கு டாட் நான் ஆஃபீஸ்ல இருந்து வர லேட்டு ஒரு குறிக்க டிராஃபிக் வர. அம்மா இப்போ பூஜாக்கு எப்படி இருக்கேன்? பூஜா எங்கடா? பூஜா என்ன பண்றா? இப்போ பூஜாக்கு என்ன சொல்லியிருக்காங்க? நான் அப்பவே அஜய்க்கு சொல்லிட்டேங்க அஜய் வரணும் இல்லைங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் வர முடியும் அம்மா இப்போ மருமகளுக்கு என்னங்க எப்படிங்க இருக்கேன் சொல்லுங்க டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா டாட் ஏதோ ஆப்ரேஷன் அது எதுன்னு சொன்னாங்க. டாட் சைன் பண்ணதான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க கிட்ட நீங்களும் சைன் பண்ணிட்டு சொல்றாங்க. அப்போ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அப்புறம் என்னடா நீ இவ்வளவு நேரம் கழிச்சு வந்தா? அது வரைக்கும் அந்த பொண்ணு என்ன வழியில் குறிச்சிட்டு இருப்பாளா? அதான் பார்த்தேன். நானே சைன் பண்றேன்னு நானே சைன் பண்ணி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டேன். இப்போ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பாவம் அவ வழியாக துடிச்சிட்டு இருக்காளா? அஜய் 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 கொஞ்சம் வழியில் குடிக்கிறாங்க போல. டாட் அனஸ்தீசியா தரலையா? இல்ல அஜய் அது என்னன்னு தெரியல. குழந்தை பொசிஷன் மாறி இருக்காம. ஃபர்ஸ்ட் அதை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப நேரமா பூஜா இப்படி தான் துடிச்சிட்டு இருக்கோம். எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அஜய் அம்மா பூஜா வழியில துடிச்சிட்டு இருக்காமா? ஏமா அவளுக்கு இப்படி? அம்மா அவளுக்கு குழந்தைக்கு எதுவும் ஆகாதுல்ல? ஐயோ அஜய் என்ன அஜய் சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்கான் அதெல்லாம் பூஜைக்கு எதுவும் ஆகாதுப்பா என் மருமகளுக்கு எதுவும் ஆகாது குழந்தை தலை திரும்பி இருக்காம கொஞ்ச நேரத்துல அதை சரி பண்ணிடுவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லப்பா ஒன்றும் ஆகாது பயப்படாம இரு இல்லம்மா அவ ஆல்ரெடி நிறைய கஷ்டப்பட்டுட்டான். எல்லாமே என்னால மட்டும்தான். இப்ப பாருங்க குழந்தை பொறுக்கிற விஷயத்தையும் அவ இவ்வளவு துடிக்கிறான். இதுவும் நான் தானமா? இதுக்கு காரணம் நான் தானமா? அஜாய் மை டியர் பாய் டாட் பூஜாக்கு எதுவும் ஆகாதுல்ல டாட்? அஜாய் நீ முதல்ல நம்பிக்கை வை. பூஜாக்கு எதுவும் ஆகாதுன்னு நீ முதல்ல நம்பு. அப்பதான் அவளுக்கு எதுவும் ஆகாது. இப்படி நீயே ஃபீல் பண்ணா அப்புறம் இப்ப இப்படிலாம் ஃபீல் பண்ணாத. தைரியமா இரு. நான் இருக்கேன். நான் கூடவே இருக்கேன். எதை நினைச்சும் பயப்படாத. பூஜாக்கு எதுவும் ஆகாது. குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. அஜய் அஜய் கேட்டீங்களா? பூஜா வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. அவளால இந்த வழியில தாங்க முடியாது டான். அஜாய் நீ பிறக்கும் போது உங்க அம்மாவும் இப்படிதான் துடிச்சான். நீ மட்டும் கேத்தும் இப்படிதான். இதெல்லாம் பார்த்தா நீங்க வெளியில வர முடியுமா? அந்த மாதிரி தான். எதை நினைச்சும் பயப்படாத. எதுவும் ஆகாது. பாத்துக்கலாம். ஆமா அஜய் அதெல்லாம் என் மருமகளுக்கு சரி என் பேர குழந்தைக்கு சரி எதுவும் ஆகாது தைரியமா இருடா நீ எப்படி வருத்தப்பட்டா எங்களுக்கு யாரும் ஆறுதல் சொல்றது அஜய் அதான் நாங்க சொல்றோம்ல. ரிலாக்ஸ் ஆயிரு. பூஜாக்கும் சரி குழந்தைக்கும் சரி எதுவும் ஆகாது. கூலாரு. மிஸ்டர் ஜெகநாதன். ஓ டாக்டர் என்னாச்சு? பூஜாக்கு இப்ப எப்படி இருக்கா? டாக்டர் ஆபரேஷன் முடிஞ்சதா? இல்ல இன்னும் வழியில தான் துடிச்சிட்டு இருக்கலாம். என் பூஜா இப்ப எப்படி இருக்கா டாக்டர்? சொல்லுங்க டாக்டர். என்ன டாக்டர் தம்பி அமைதியா இருக்கீங்க இப்போ என் மருமகளுக்கு எப்படி பார்க்க சொல்லுங்கப்பா என்ன பேச விட்டதாங்க நான் பேசுறதுக்கு. நீங்களே கேள்வி கேட்டா நான் என்ன சொல்றது? மிஸ்டர் ஜெகநாதன் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இப்போ என் பூஜா நல்லா இருக்காங்க? ஓ சொல்லுங்க டாக்டர். பூஜாக்கு இப்போ ஓகேங்களா? குழந்தை மிஸ்டர் ஜெகநாதன் உங்க மருமகளுக்கு இப்போ எதுவும் இல்லை. உங்க மருமகள் ரொம்ப நல்லா இருக்காங்க. அது மட்டும் இல்லை. ஹலோ சார் உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். கங்க்ராச்சுலேஷன் சார். பூஜா நல்லா இருக்கான். பூஜாக்கு இப்போ எதுவும் இல்லை. அவ ஓகே தானே? என்ன சார் உங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்காங்கன்னு சொல்றேன். ஆனால் அதுக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. உங்க ஒய்ஃப் நல்லா இருக்காங்கன்னு கேட்குறீங்க. அதான் சொல்லிட்டேனே சார். உங்க ஒய்ஃபும் இப்போ நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு இனி எதுவும் இல்லை. ஷீ இஸ் ஆல் ரைட் நவ். நீங்கள் போய் பார்க்கலாம். ஓகே டாக்டர் தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஏத்தமா மகா இன்னும் நம்ம ஃபோன்ல சொல்லுங்கம்மா இப்போ அன்னைக்கு எப்படி மார்க்க ஹாய் கேத்து. ஹாய் டாக்டர் டாக்டர் வாட் அபௌட் பூஜா நவ் ஷீ இஸ் ஆல் ரைட். ஆபரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. அப்பா இப்போ எங்க அன்னைக்கு எதுவும் இல்லை எங்க அண்ணி நல்லா இருக்காங்களா ஆமா கேத்து என் மருமகளுக்கு எதுவும் இல்லை என் மருமகள் நல்லா இருக்கா அது மட்டுமா எனக்கு பேர குழந்தை ஒன்று தான் தெரியுமா பேர குழந்தைனா கேத்து பாய் பேபி தான் உங்க அம்மா பேர குழந்தைன்னு சொல்றாங்க. டாக்டர் போய் பூஜா பார்க்கலாமா? ஆமா டாக்டர் நான் என் ஒய்ஃபை பார்க்கணும். உடனே பார்க்கணும். நான் போய் பார்க்கலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆகுறேன். அப்புறமா போய் பாருங்க. டாக்டர் ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சுனா இப்போ நம்ம போய் அண்ணி பார்க்கலாம்ல வாட் கேத்து உனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சு நீ எப்படி கேட்டா எப்படி? நவ் ஷீ இஸ் அன்கான்ஷியஸ். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க கான்ஷியஸ்க்காக வருவாங்க. அதுக்கப்புறம் போய் பாருங்க. அப்புறம் போய் பார்த்தாலும் பேஷண்ட்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே போய் பாருங்க. குழந்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வார்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. சாரி டாக்டர் நாங்கள் எல்லாரும் பதட்டத்தில் இருக்கோமா அதான் எதுவும் தோணலை வாட் கேத்து ஒரு டாக்டராக இருந்தால் நீங்களே இப்படி யோசிக்கலாமா? இவங்கெல்லாம் யோசிச்சா தப்பு இல்லை. பட் டாக்டர் நீங்களே இப்படி யோசிச்சா தப்பு தானே? சரி ஓகே 20 மினிட்ஸ் கழிச்சு போய் நீங்கள் பாருங்க. ஓகேவா? சாரி டாக்டர் இட்ஸ் ஓகே. ஓகே கேத்து பார்த்துக்கோங்க. டேக் கேர். எனக்கு வேறு பேஷண்ட் இருக்காங்க. நான் போய் பார்க்குறேன். ஷூர் டாக்டர் யூ கேரி ஆன் சரி நீ போய் ஃபஸ்ட்டு பூஜா பாரு. நீ பாரு அப்புறமா நாங்கள் வந்து பார்க்குறோம். போ. ஆமாண்ணா நீ போய் முதல்ல அண்ணியை பாரு அப்புறமா நாங்கள் வந்து பார்க்குறோம் நீ போனா ஓகே டாக்டர் நான் போய் பூஜா பார்க்குறேன். ஏய் இப்படியே முகத்தை வச்சுட்டு போவாதான். அதான் இப்போ எல்லாம் ஓகேலாம் கொஞ்சம் சிரிச்சுட்டு போ.
உனக்கு பையன் பிறந்திருக்காண்டா, அந்த சந்தோஷத்துல போ, சரியா? பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா, என் மனதில் அம்பு விட்ட நீலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நீலா. எங்கே எங்கே விண்மீன் எங்கே, பகல் வானிலே நான் தேடினேன், அங்கே இங்கே காணோம் என்று அடிவானிலே நான் ஏறினேன். கூடு தேடும் கிளியே அவளின் வீடு எங்கே பார்த்தாயா, உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா, தூரல் போடும் துளியே உயிரை தொட்டு போனவள் பார்த்தாயா, பஞ்சு போன்ற நெஞ்சை தீயில் விட்டு. மாமா நல்லா இருந்ததுல? என்ன கனி, தாழையும் புரியாம வாழும் புரியாம நல்லா இருந்ததுன்னா என்ன நல்லா இருந்ததா? ஐயோ மாமா, அதான் மாமா இப்ப நம்ம வெளியில பார்த்தோமே, விச்சுக்கும் பாரதிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணது, அப்புறம் தட்டு மாத்தினது, பாரதிக்கு பூ வச்சு விட்டது, அப்புறம் விச்சுவும் பாரதியும் தனியா பேசணும்னு சொன்னது, எல்லாரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுட்டு இருந்தது, இதெல்லாம் தான் சொல்றேன். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருந்தது, மனசுக்கு ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்குல்ல? கனி, நடந்ததெல்லாம் பார்த்து உண்மையாவே நீ சந்தோஷமா தான் இருக்கியா? ஏன் மாமா ஏன் அப்படி கேக்குற? சந்தோஷமான விஷயம் தானே நடந்திருக்கேன், அப்ப சந்தோஷம் தானே படணும். எதுக்கு அப்படி கேக்குற மாமா? இல்ல, என் கனியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவ சந்தோஷப்படுறாளா இல்ல மனசுக்குள்ள வருத்தப்படுறாளான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் கேட்டேன். ஏன் கனி போய் சொல்ற? உண்மையை சொல்லு, நீ வருத்தப்படலாம், உன் மனசு கஷ்டமா இல்ல? இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் இப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். ஆனா நமக்கு என்னென்னமோ நடந்துச்சுன்னா இதெல்லாம் நினைச்சு உனக்கு வருத்தமா தானே இருக்கு. மாமா வருத்தம்லாம் இருக்கதான் செய்யும், வருத்தம் எப்படி இல்லாம இருக்கும்? ஆனா இவங்களுக்கு இதான் நடக்கணும்னு கடவுள் எழுதி வச்சிருப்பாருல, அதுபடிதான் நடக்குது. விச்சுக்கும் பாரதிக்கும் இப்படிதான் கல்யாணம் நடக்கணும்னு எழுதி வச்சிருப்பாரு, உங்களுக்கும் எனக்கும் இப்படிதான் கல்யாணம் நடக்கணும்னு எழுதி வச்சிருப்பாரு. விதிப்படிதானே மாமா எல்லாம் நடக்குது. நடந்து முடிஞ்சதை நினைச்சு நம்ம வருத்தப்படக்கூடாது மாமா. விடுங்க, இப்படியெல்லாம் பண்ணாதான் கல்யாணமா என்ன? நம்ம பண்ணதுக்கு பேர கல்யாணம் தானே, இருக்கட்டும். அது சரி, உன் மனசுல இருக்கிறத சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு நல்லாவே சமாளிக்கிறேன். ஐயோ மாமா அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி நீ இதை விடு, நம்ம இதை பத்தி பேசாதான் நமக்கு கஷ்டமா இருக்கும், நம்ம இதை பத்தியே பேச வேணாம். நான் ஒருத்தி தெரியாம இதை பத்தி பேசிட்டேன். சரி நீ இதை விடு. ஆமா இன்னைக்கு வேலைக்கு போனீங்க, எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்ததா? உனக்கு வேலைலாம் செட் ஆயிடுச்சா? நீ வேலையை பத்தி சொல்லவே இல்லையா மாமா? நீ பேச்ச மாத்திட்டேன். சரி விட, நீ சொல்றது கரெக்டா. கஷ்டப்படுறது நினைச்சு யோசிச்சு யோசிச்சு வருத்தப்படுறத விட அடுத்து என்னன்னு மூவ் ஆன் பண்ணிட்டு போறது எனக்கு புத்திசாலித்தனம். ஆமா மாமா, நடந்ததை நினைச்சே வருத்தப்படுறதை விட்டுட்டு இனி அடுத்தது என்ன அப்படின்னு போறதானே புத்திசாலித்தனம். சரி நீ சொல்லு மாமா, எப்படி இருந்தது வேலைலாம்? வேலை உனக்கு செட் ஆயிடுச்சா? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எந்த கஷ்டமும் இல்லையே? கஷ்டமாவே இருந்தாலும் நான் கண்டிப்பா வேலை செய்வேன். ஆனா இந்த வேலையில எந்த கஷ்டமும் இல்லை. அர்ஜுன் மாமா பார்த்து வச்சதாச்சா, என்ன கஷ்டம் இருக்க போகுது? அதெல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வேலை ரொம்ப பிடிச்சிருக்கேன். நம்ம சீக்கிரமே தனியா போறதுதான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமா மாமா, எனக்கும் இங்க இருக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. என்னமோ அர்ஜுன் அண்ணாக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஏதோ நம்ம கஷ்டம் கொடுக்குறோமோன்னு தோணுது. எனக்கு அப்படி தோணுது. எனக்கு விஜய் மாமா பார்க்கும் போதெல்லாம் கில்ட்டியா இருக்கும். அவர் என்கிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தாரு, ஆனா இப்பெல்லாம் பெருசா பேச மாட்டேங்கிறாரு. என்னன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அது மட்டுமா, இப்படி நடந்ததுலேருந்து உங்ககிட்ட கூட சரியா பேசுறது இல்லை தானே? இதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அண்ணன் நம்ம கிட்ட பெருசா பேசாததுக்கு காரணம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினைச்சு அண்ணனுக்கு வருத்தம் தான். நம்மளால எதுவும் பண்ண முடியலன்னு அண்ணனுக்கும் கில்ட்டியாக தான் இருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு நல்ல வழி பண்ணி கொடுக்கணும் தான் அண்ணன் யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம சந்தோஷமா இருந்தாதான் அண்ணனுக்கும் நிம்மதியா இருக்கும். புரியுது கனி, ஆனா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன்னா என்னால் எத்தனை பேருக்கு கஷ்டம்னா என்னால் உனக்கு கஷ்டம், அப்புறம் விஜய் மாமாக்கு, இப்போ அர்ஜுன் மாமாக்கு, இப்படி எத்தனை பேருக்கு கஷ்டம்னா அதை விட பெரிய கஷ்டம் அத்தவங்க கிட்ட பேசாதது. எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு கனி. என்னாச்சு மாமா உனக்கு? இப்போ எதுக்கு இதை பத்தி பேசி இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? என்ன ஆச்சுன்னா நீ ஆரம்பிச்சதான். விச்சுக்கும் பாரதிக்கும் இவ்வளோ சிறப்பா இத்தனை பேரோட சம்மதத்தோட ஒரு கலகலப்போட எல்லாரோட சந்தோஷத்தோட அவங்களுக்கு கல்யாணம் நல்ல முடிவு பண்ணியிருக்காங்க. இதே சந்தோஷத்தோட தானே
கல்யாணமும் சிறப்பாக நடக்கும். இப்படி தானே நம்ம கல்யாணமும் நடக்க வேண்டியது. ஆனால் நான் தானே எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். மாமா நீ மறுபடியும் இதை பத்தி நினைச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ இதை விட சரி வா மாமா சாப்பிட போலாம். எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க, நம்மளும் போய் சாப்பிடலாம். வா நேரம் ஆகுதுல, நீ காலையில வேலைக்கு போகணும்ல. இல்லை கனி, அங்கே விஜய் மாமா பிரியாக்கான்னு எல்லாரும் இருக்காங்க. எனக்கு அங்கே வரவே சங்கடமாக இருக்கு. அவங்களாம் சாப்பிட்டுட்டு போட்டோம், அப்புறமா நம்ம போய் சாப்பிட்டுக்கலாம். என்ன மாமா எதுக்கு இப்ப நீ இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க? சரி நீ இப்படி வருத்தப்படுறேன்னா நான் நாளைக்கு அர்ஜுன் அண்ணா கிட்ட பேசுறேன். நம்ம சீக்கிரமாவே தனியா போயிடுவோம். அங்க போனா நீ சந்தோஷமா இருப்பல, நிம்மதியா இருப்பல மாமா. தெரியலடி, சந்தோஷமா இருப்பானா நிம்மதியாக இருப்பானான்னு தெரியல. எனக்கு இப்போ தேவலாம் நம்மளை நம்ம வீட்டில் ஏற்றுக்கணும். உன்னையும் என்னையும் அத்தை ஏற்றுக்கணும். நம்மளோட கல்யாணத்தை எங்கள் வீட்டில் ஏற்றுக்கணும். அவங்களுக்கும் நம்மளோட கல்யாணத்தில் விருப்பம் இருக்கணும். கவலைப்படாத மாமா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ வருத்தப்படுறதை விட்டுட்டு நிம்மதியா இரு. மாமா நான் உனக்கிட்ட நீ தப்பா நினைக்க மாட்டேன். என்ன கனி, என்ன கேளு. ஒன்றும் இல்லை, நமக்கு கல்யாணம் இத்தனை நாள் ஆயிடுச்சு. நமக்குள்ள இன்னும் எதுவும் நடக்கலாம். இதை நினைச்சு உனக்கு ஏதாவது வருத்தம்? என்ன கனி, என்ன கேள்வி இது? எனக்கு இதை நினச்சலாம் வருத்தம் இல்லை. உன் கழுத்தில் தாலி கட்டி உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்க மாத்தியா? இதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்கு. எனக்கும் ஆசைலாம் இருக்குதான், ஆசை இல்லாமலாம் இல்லை. ஆனால் நம்மளை நம்ம வீட்டில் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டது அப்புறமா 2 பேரும் வாழலான்னு இருக்கு. அதுக்காக தான் பொறுத்துட்ருக்கேன். அட்லீஸ்ட் அத்தையாவது மனுச்சு ஏற்றுக்கணும்ல. அதுக்கப்புறமாவது நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம்ல. மாமா இப்ப நீ ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா, இதை விட வேற என்ன வேணும் சொல்லு? அவன் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெற்றுட்டேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். ஆனா நீ நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வாழலாம்னு சொல்ற பத்தியா? இது ஒண்ணு போதாதா மாமா? சீக்கிரமே நம்மளை நம்ம வீட்டில் ஏற்றுப்பாங்க மாமா. நம்மளை ஏற்றுக்கணும். அதுக்கு நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும்ல. நல்லா வாழும், நல்லா வாழ்ந்து காட்டுவோம். கண்டிப்பா மாமா, நீ நினைச்சது நான் நினைச்சதுன்னு எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ எதை நினைச்ச வருத்தப்படாத. சரி அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் கூப்பிடுறேன், நீ வந்து சாப்பிடு மாமா. சரி. பொன்னும் பொருள் போகும் வரும், அன்பு மட்டும் போவதில்லை. என்னத்தான் யார்கிட்ட சொல்லி அழுவேன்? ராத்திரிக்கு கொஞ்சம் ஊத்திக்கிறேன். மணியே பட்டு துணியே என்ன அர்ஜுன், இது தனியாக பேசாம கூட்டிட்டு வந்துட்டு அமைதியா இருக்கா? என்னடா இது முக்கியமான விஷயமா? ஆமாண்டா, ரொம்ப முக்கியமான விஷயமா. முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. அதான் சகல எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், இது சீரியஸா பேசுற மாதிரி கூட்டிட்டு வந்துட்டு இது காமெடி பண்ற மாதிரி இருக்கா? என்னடா விஷயம்? இல்ல இல்ல, இது ரொம்ப சீரியஸான விஷயம் தான். உன்கிட்ட மட்டும் இல்ல, பிரியா, நீலா, பாரதி 3 பேர்கிட்ட இதை பத்தி பேசணும். சரி, அதான் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட முதல்ல பேசலாம். உன்கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பேசலான்னு இருக்கேன். அர்ஜுன், பிரியா, பாரதி, நிலா இவங்க 3 பேர்கிட்ட நீ பேசி டிஸ்கஸ் பண்ணணும்னா அது கண்டிப்பா ஒருத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயம் தான். என்ன விஷயம் இதுதானே? நீ ஷார்ப் பேசாகலாம். இல்லைன்னா என்னையா நினைக்கிறீங்க? கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன், அவங்க சம்பந்தப்பட்ட விஷயமே தான். அது சரி, இவங்க கிட்ட நீ பேசி டிஸ்கஸ் பண்ணனா அது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயமா தானே இருக்கும். நானே இதை பத்தி கூட பேச தான் நினைச்சேன். என்னடா முடிவு எடுத்துருக்கான்னு கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ அதை பத்தி பேச வந்துட்டேன். ஆமா, என்ன ஏதோ பிளான் போட்டு போல இருக்கேன். பிளான் தானே வச்சிருக்கேன். அர்ஜுன், நீ பிளான் போட ஆரம்பிச்சிட்டேன், அப்போ கண்டிப்பா சக்சஸ் தான். நீ பிளான் போட்டாலே அது கண்டிப்பா சக்சஸ் தான்டா. சகல, நீ நினைக்கிற அளவுக்குலாம் பெரிய பிளான் கிடையாது. பிளான் என்னமோ சின்னதுதான், ஆனா சக்சஸ் ஆகுமான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது சரி, அர்ஜுன் பிளான் பண்ணி சக்சஸ் ஆகாம போகுமா? அர்ஜுன் பிளான் பண்ணிட்டேனா கண்டிப்பா அது சக்சஸ் தான். சரி சரி, அதை விட அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? 2 நாளைக்கு அந்த பக்கம் வர மாட்டேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? அப்புறம் சொல்லலாம், நீ விட மாட்டா போறேன். அதெல்லாம் அப்பவே சொல்லிட்டேன் அம்மா கிட்ட. அம்மா, நீ அர்ஜுன் வீட்டுக்கு போனாலே 2 நாளைக்கு இந்த பக்கம் வர மாட்டேன்னு நான் எப்பயும் முடிவு பண்ணிட்டேன். அம்மா முடிவே பண்ணிட்டாங்க. அதான் இப்போதானே புரியுது நீ எப்படி ஷார்ப்பா இருக்கேன்னு. எல்லாம் அம்மா கிட்ட வந்தது, அதனால பையப்புல ஷார்ப்பா இருக்கு. அப்படிதானே? ஏன்டா சொல்ல மாட்டேன், எனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு. ஆமா ஆமா, மூளை தானே நிறைய இருக்கு. மூளை இருக்கிறவன் அம்மாவும் சேர்த்துல கூட்டி வந்திருக்கணும். சார், எப்படி சார்? நாங்க மட்டும்தான் உங்க வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கணும், நீங்க எங்க வீட்டு பக்கம் வர மாட்டீங்க, அப்படிதானே? இந்த ஏழை வீட்டு பக்கமும் கொஞ்சம் வந்து போங்க சார். டேய் டேய் டேய், ரொம்ப ஓவரா பேசினா இங்க இருந்து பிடிச்சி தள்ளி விட்டுரும் பாத்துக்கா. ஓட்ட போவி, நீ செஞ்சாலும் செய்வேன். டேய், இருந்திருந்து இப்பதான் எனக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு குழந்தை பிறக்க போகுது. இன்னும் வாழ்க்கையில நான் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கிறான். ஆமாலாம். சரி சரி, உனக்காக இல்லைனாலும் பிரியாக்காகவும் வரப்போ ஒரு குட்டி குழந்தைக்காகவும்
உன்னை போன போட்டுன்னு விடுறான்டா சகலா. இல்லன்னு வச்சுக்கேன். அது சரிடா. அப்ப பிரியாவையும் குழந்தையும் வச்சுதான் என் உயிரை காப்பாத்திக்கணும் போல இருக்கேன். டேய், நம்ம வாழ்றது நம்ம கொண்டாடி பிள்ளைங்களுக்காக தானே. அது என்னமோ சரிதான் சகலா. சரி அதை விடு. பிளானை பத்தி சொல்லு. என்ன பிளானு? என்ன பண்ற மாதிரி ஐடியா? பிளான் தானே. பிளான் என்னன்னா, நம்ம பிரியாவும் பாரதியும் நான் சொன்னேன். நீ பிளான் போட்டு சக்சஸ் ஆகாம போகுமா? பிளான் பக்கமா இருக்கு. சீக்கிரமே சக்சஸ் ஆயிடும். நீ வேலை பார்த்துக்கிட்டே இரு. அப்படியே சொல்ற சகலா. அப்போ சக்சஸ் ஆயிடும். கண்டிப்பா ஆயிடும்டா. பிளான் போட்டு தெரியாச்சு. சக்சஸ் ஆகாம போகுமா என்ன? சீக்கிரமாவே இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசிடு. ஆமாமா, கண்டிப்பா பேசி ஆகணும். சரி, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா பேசுவோம். அதுக்குள்ள சாப்பிட டைம் ஆயிடுச்சா? அட ஆமா. ஓகே அர்ஜுன். அர்ஜுன், நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்னடா சொல்லு. அது ஒன்றும் இல்லை அர்ஜுன். பிரியா செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுட்டா. ஏய், அதான் முடிஞ்சிருச்சேன். மறுபடியும் எதுக்கு இப்போ அதை ஆரம்பிக்கிறேன்? இல்லை அர்ஜுன், இதை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும்ல. அர்ஜுன், நீயும் சரி நிலாவும் சரி உண்மையாவே பிரியாவா மன்னிச்சிட்டீங்களா? என்ன சகல பொண்டாட்டிக்காக பேசுறீங்களோ? கரெக்டு தான். என்ன கேட்டா மன்னிச்சிட்டியாவா? டேய், பிரியா எப்போ அவள் தப்பா உணர்ந்துட்டாலும் அப்போவே நாங்கள் எல்லாரும் மன்னிச்சிட்டோம்டா. அவள் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் மன்னிச்சு நினைச்சியா? நான் தப்பா உணர்ந்துட்டா பத்தியா? அப்போவே எல்லாத்தையும் மன்னிச்சாச்சு. அதுலயும் நிலாவை பத்தி நம்ம பேசுறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு அவள் மனசார வந்துட்டா பத்தியா? அப்போவே நாங்கள் எல்லாரும் மன்னிச்சிட்டோம்டா. இதுல சகலுக்கு பெரிய டவுட் போல இருக்கேன். டேய், இது ஒரு கேள்வியும் வந்து கேட்டுட்டு இருக்கேன். ஒண்ணு அப்படி இல்லை அர்ஜுன். நீயும் சரி நிலாவும் சரி உங்க பெருந்தன்மை காமிச்சிட்டீங்க. பிரியா நிறைய தப்பு பண்ணியிருக்கான். அவள் பண்ண எல்லா தப்பும் மன்னிக்கக்கூடிய தப்பு கிடையாது. அதுலயும் நிலா விஷயத்துல அவள் பண்ணது மன்னிக்கக்கூடியதே கிடையாது. அதான் கேட்டேன், உண்மையாவே மனசார நீங்க பிரியாவை மன்னிச்சிட்டீங்களான்னு. ஒரு வேலை இல்லைண்ணா, பிரியாக்காக நான் சாரி கேட்கலாம்ல, அதுக்காக தான். சகலா, இப்போ பிரியாக்குன்னு பார்க்க மாட்டேன், குழந்தைக்குன்னு பார்க்க மாட்டேன். மேலே வந்து பிடிச்சி கீழே தாலி விட்டுறோம் பார்த்துக்க. மன்னிப்பு கேட்கறான் மன்னிப்பு. போடா டேய் போடா. இல்லை அர்ஜுன், வேண்டா விஜய், இதோட இந்த டாபிக் முடிச்சிருவோம். இதுக்கு மேல நீ பேசுறேன் நான் இங்க நடக்கிறதே வேற. பாத்துக்க அர்ஜுன். வாங்கம்மா. இங்க என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? என்ன சகலைக்குள்ள ஏதோ சண்டை போது போல இருக்கு? ஐயோம்மா, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா, சும்மா பேசிட்டு இருந்தோம். நானும் அர்ஜுன் சும்மா பேசிட்டு இருந்தோம். இல்லம்மா, அவன் போய் சொல்றான். கொஞ்ச நேரத்தில் சண்டை வர வேண்டியதுதான். நீங்க வந்ததுனால சார் தப்பிச்சிட்டாரு. சாரு என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாராமா. அவங்க பொண்டாட்டிக்காக சார் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாராமா. அது சரி. என்ன விஜய் இதெல்லாம்? என்ன மன்னிப்பு அது இதுன்னு? அதான் பேச வேண்டியது அப்பவே பேசியாச்சே. இப்ப மறுபடியும் அதை பத்தி எதுக்கு ஆரம்பிக்கிறீங்க? இல்லம்மா, மனசுல கொஞ்சம் பாட்டுது, அதான் கேட்கலாமேன்னு. விஜய், இனிமே அதை பத்தி உன் மனசுல எதுவும் தோணக்கூடாது. அதான் முடிஞ்சு போச்சுல. இங்க பாரு, பிரியா தப்ப உணர்ந்துட்டா. அதனால இனிமே அதை பத்தி பேசி அவளை நம்ம காயப்படுத்தக்கூடாது. இதோட அதை பத்தி மறந்துடுங்க. அதை பத்தியே பேசாதீங்க. என்னடா அர்ஜுன், உனக்கு அதான் சொல்றேன், புரியுதா? எனக்கு நல்லாதான் புரியுது. இந்த பிள்ளைக்கு சொல்லணுமா, சொல்லி கொடுத்துட்டு போமா. அதெல்லாம் விஜய் சொன்னா கேட்டுப்பான். என்ன விஜய், அம்மா சொன்னது புரிஞ்சுதா? இனிமே அதை பத்தி பேச மாட்டீங்க. கண்டிப்பா பேச மாட்டோமா, போதுமா? கேட்டுக்கடா. என் பிள்ளை நான் சொன்னதை கரெக்டா கேட்டுட்டான் பாரு. சரி சரி, போதும் போதும். இங்க நின்று கதை பேசினா போதும். நேரம் ஆகுது, உங்களுக்கு நேரம் ஆகுது தெரியலையோ? வாங்க வந்து சாப்பிட வாங்க. இவ்வளவு நேரம் நானும் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு பசிக்குது, வாங்க வாங்க முதல்ல போய் சாப்பிடும். அது சரிடா, பொண்டாட்டி விட்டுட்டு இவன் மட்டும் வரானாமா. ஆமா, நிலா எங்க? நிலாவை கூட்டிட்டு வா. நிலாவையும் கூட்டிட்டு வா, நீங்க வந்து சாப்பிடுவீங்க. எந்த நிலா வேணுமா? டேய் அர்ஜுன், ஆனாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்திடா. நான் கேட்கறது என் மருமக நிலாவை கேட்கறேன். மருமக நிலா இங்க இல்லம்மா, இங்க வேற நிலா தான் இருக்கு. அவ உள்ள இருப்பா பாருங்க. உள்ள எங்க இருப்பா, அங்க கூப்பிடுங்க. உள்ள எங்க இருக்கா அர்ஜுன்? உள்ள இல்லையே. அவளை ஃபுல்லா தேடிட்டு அதுக்கப்புறம் தான் உங்ககிட்டயே வந்தேன். எப்படி உங்ககிட்ட தான் இருப்பான்னு நினைச்சேன். நீ என்ன நிலாவை இங்கே இல்லைன்ற? நிலா எனக்கு தெரிஞ்சு பிரியா கூட தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்கம்மா. அம்மா, விஜய் சொன்ன மாதிரி நிலா பிரியான்னு எல்லாரும் ஒன்னதாமா இருப்பாங்க. அங்க பாத்தீங்களா? ஐயோ அர்ஜுன், நான் எல்லா இடமும் தேடிட்டேன்ப்பா. நிலா அங்க இல்ல. பிரியா மட்டும் தான் இருக்கா. பிரியாவும் பாட்டியும் தான் பேசிட்டு இருக்காங்களே. பாரதி ரூம்லயும் போய் தேடிட்டேன். பாரதி மட்டும் தான் இருக்கா. அங்கேயும் ஆளை காணும். விச்சுக்கிட்டையும் கேட்டுட்டேன். அக்கா ரூம்ல தான் இருப்பான்னு சொன்னேன். போய் நான் ரூம்லயும் பாத்துட்டேன். நிலா எங்கேயுமே இல்ல. எங்க ரூம்ல பாத்தீங்களா? அக்காம இருப்பேனா? அங்கேயும் பாத்துட்டு தான் வந்தேன். அங்கேயும் இல்லையா அவ? என்னம்மா சொல்றீங்க? ரெஸ்ட் ரூம்ல எங்க இருக்கலாம் பாத்தீங்களா? எப்பா அர்ஜுன், உன் பொண்டாட்டியை நானே வீடு முழுக்க அலசியாச்சு. ஆளே காணும். இங்க பாரு, உன் பொண்டாட்டிக்கு சொல்லி வைங்க. கரெக்டா சாப்பிட்ற நேரத்துக்கு எங்கேயாவது போயிடுறா. முன்னெல்லாம் சாப்பாடுனா முந்தி அடிச்சுட்டு வருவா. இப்ப என்னடானா 2 நாள் சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறா. அவளை சாப்பிட கூப்பிட்டாலே, சாப்பிட நேரம் வந்தாலே இந்த மாதிரிதான் எங்கேயாவது போயிட்டு கண்ணை முச்சி ஆட்ட ஆடுறா. அவ எங்க இருக்கான்னு தெரியல. எங்கேயாவது போய் தேடி கண்டுபிடிச்சு உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரா. அதான் மேடம் ஆளை காணுமோ? என்ன அர்ஜுன், அம்மா நிலாவை காணுன்ற நீ கூலா இருக்கான். நிலா எங்க போயிருப்பாங்க? ஒன்னும் இல்லை மேடம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல இருக்கு. அதான் எங்கேயோ ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மா, நீங்க போய் சாப்பாடு எடுத்துறீங்க. ஒருத்தி எங்க இருந்தாலும் குடிச்சிட்டு வரேன். அவ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும்.
நான் போய் பிடிச்சிட்டு வரேன். நீங்க என்ன பண்ணுங்க, போய் சாப்பாடு எடுத்து வைங்க. உடனே பிடிச்சிட்டு வரேன். நீலா என்கிட்டயா கண்ண வச்சுறேன் வர்றேன்டி. அது சரி, என் வீட்டு கதையை விட இது பெரிய கதையா இருக்கேன். ஓடு ஓடு, சீக்கிரம் போய் பிடிச்சிட்டு வா. நிலாவை சீக்கிரம் பிடிச்சிட்டு வந்துடுறான், இல்லைன்னா சூரியன் வந்துட போகுது. பாப்பா முடியலடா, வீட்டுக்கு வீடு தான் நடக்குது போல இருக்கு. அர்ஜுன், உன் பொண்டாட்டி நீயே பாத்துக்கப்பா. என்னால அவளை சாப்பிட வைக்க முடிய மாட்டேங்குது. நீ சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போப்பா. என்னால முடிய மாட்டேங்குது. என்ன நல்லா ஏமாத்துறான் உன் பொண்டாட்டி. அம்மா நீங்க போங்க, விஜய்க்கு பிரியாக்கு எனக்கு சாப்பாடு எடுத்துங்க. நான் போயிட்டு நிலாவை எப்படி அமக்கணுமோ அமைக்க கூட்டிட்டு வரேன். சகல போய் சாப்பிட்டுட்டே இரு. நான் போய் என் பொண்டாட்டி கூட்டிட்டு வரேன். ஹாய் டியர்ஸ், என்னப்பா கெட்டிமலம் சீரிஸ் பார்த்தீங்களா? இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது? ஓகே, மறக்காம வீடியோஸை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் டியர்ஸ். ஓகே டியர்ஸ். ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே டியர்ஸ், நாளைக்கு பார்ப்போமா? நாளைக்கு என்ன சீரிஸ் போடலான்னு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்க. முறை மாமனா இல்லைன்னா பிரியமான முறைவா, இது ரெண்டுத்துல எது போடலான்றது சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே டியர்ஸ், பாய்.